ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் எல்லாருமே ஹெட்செட் இல்லைனா ஏர்ஃபோன் கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி இந்த ஒயர் கட் ஆகிடும். பாருங்கள், ஒயர் கட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு வேறு புது ஹெட்ஃபோன் வாங்கிடுவோம். நம்ம அந்த மாதிரி வாங்காமல் நம்ம இருக்கிற பழைய ஹெட்ஃபோன்லேயே இந்த ஒயரை சரி செஞ்சு எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்குறாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணுற அந்த ஒயர் வந்து கட் ஆகிட்டுருக்கு. இந்த 3.5mm ஜாக் வந்து கட் ஆகிடுச்சு. நடுவில் பார்த்திங்கன்னா துண்டாக ஒயர் கட் ஆகி நிற்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்டான ஒயரும் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம வேறு ஒரு ஒயர்லேருந்து இது ஜாயின் பண்ணி நம்ம இது வந்து பாட்டு கேட்க போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஒயரை தான் இந்த ஹெட்ஃபோனோட கனெக்ட் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இது வேறு ஹெட்ஃபோனுடைய ஒயர். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹெட்ஃபோனுடைய ஒயரு. இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒயரை கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த லைனை தனித்தனி எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒயரை கட் பண்ணி எடுத்து உள்ளே இருக்கிற கனெக்ஷன் ஒயரை தனித்தனி எடுத்துட்டேன். உள்ளே 4 கனெக்ஷன் ஒயர் இருக்கும். அது 4த்துமே தனித்தனி எடுத்துட்டேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஒயர்லேயே அதே போல் கட் பண்ணி உள்ளே இருக்கிற கனெக்ஷன் ஒயரை தனித்தனி எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதையும் ஒயர் கட் பண்ணி உள்ளே இருக்கிற ஒயரை தனித்தனி எடுத்தாச்சு. இதுக்குள்ளேயும் 4 கனெக்ஷன் ஒயர் இருக்கும். இங்கே பாருங்கள், 4 ஒயர் தனித்தனி இருக்குது பாருங்கள். இதை நம்ம எப்படி லைன் கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தீப்பெட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. தீப்பெட்டி எடுத்து இந்த ஒயரில் வந்து இந்த 4 கனெக்ஷன் ஒயர்லேயும் ஒரு விதமான பேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒயர் வந்து ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகும்போது ஷார்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக 4 ஒயர்லேயும் பேஸ்ட் இருக்கும். அந்த பேஸ்ட்டை நம்ம தீப்பெட்டி எடுத்து இப்படி தீச்சி பேஸ்ட் வரைக்கும் தனியாக எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கு பாருங்கள், ஏன்னா தனியாக உருக்கி வந்துடும் பேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் இந்த ஒயரையும் நம்ம தீச்சி அதில் இருக்கிற பேஸ்ட்டெல்லாம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தீச்சி ஒரு ஒயராக பேஸ்ட்டெல்லாம் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒயரை தீச்சிட்டு இந்த பேஸ்ட்டு பாருங்கள், இது சால்ட்ரிங் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ்ட் எடுத்து நம்ம தீச்ச இடத்தெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் ஃபேஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம கனெக்ஷன் ஒயரில் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டு, கோல்டு கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஒயர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒயர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டு, கோல்டு, ப்ளூ கலர், க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு 4 கனெக்ஷன் ஒயர் வரும். 2 ஒயர்லேயும் இருக்கிற ரெட் கலரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இது மேலே சால்ட்ரிங் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த 2 ஒயரையும் சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கிற கோல்டையும்
இந்த ஒயரில் இருக்கிற கோல்டையும் 2 ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த 2 கோல்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டு இதையும் சால்டிங் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் சால்டிங் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சால்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது 2 ஒயரில் இருக்கிற ப்ளூ கலர் கனெக்ஷன் ஒயரையும் ஜாயின் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், இது 2 தான், இந்த 2 ஒயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டு இதையும் சால்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த 2 ஒயரில் இருக்கிற ப்ளூ கலர் கனெக்ஷன் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பாருங்கள், 2 ஒயர் தான். இது 2த்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதையும் சால்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது 2 ஒயர் நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. 2 ஒயரில் உள்ளே வர 4 கனெக்ஷன் வரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், இது வந்து கோல்டு, இது வந்து ப்ளூ, இது பார்த்தீங்கன்னாக்கா க்ரீனு, இது பார்த்தீங்கன்னா ரெட்டு. உங்களுக்கு வீடியோவில் கலர் தெரியுதான்னு தெரில, ஆனால் 4 ஒயரு தனித்தனியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நான் வந்து கனெக்ஷன் பண்ணி சால்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதை 4த்தையும் நம்ம தனித்தனியாக ஜாயிண்ட் ஆகாத மாதிரி டேப் அடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இருக்கிற 4 கனெக்ஷன் வரையும் தனித்தனி டேப் அடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே மொத்தமாக டேப் அடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. நான் செக்கிங்கும் பண்ணி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்செட்டு பக்காவாக பாட்டு பாடுது, பக்காவான ஒர்க்கிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் அந்த ஹெட்செட்டு, பூம் ஹெட்செட்டுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பழைய எஃபெக்ட் எப்படி இருந்தோ அதே எஃபெக்ட் கொண்டு வந்துட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ஹெட்செட் ஒயராக இருந்து போச்சுன்னா வேறு ஹெட்செட் வாங்காமல் இதே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம சேனலில் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ கண்டினியூவாக ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.